Hello everyone, welcome back to our channel UPSC Self Study. ஸோ இந்தியன் ஆர்கிடெக்சரில் இன்றைக்கி மௌரியன் ஆர்கிடெக்சர் பற்றி பார்க்க போகிறோம். நான் அட்லீஸ்ட் 2 days ஒன்ஸ் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஏன்னா ஸ்லைட்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ண கொஞ்சம் டைம் எடுக்குது. ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ். ஸோ மௌரியன் ஆர்ட்டில் நம்ம 2 விதமாக பார்க்கலாம், அதாவது 2 கேட்டகரியாக பார்க்கலாம். ஒன்று கோர்ட் ஆர்ட், இன்னொன்று பாப்புலர் ஆர்ட். கோர்ட் ஆர்ட்னா ஒன்றும் இல்லை, இட்ஸ் டன் பை த ஸ்டேட். அந்தந்த ஸ்டேட் அந்தந்த ரூலர்ஸ் பண்ணியிருக்கிறது. இன்னொன்று பாப்புலர் ஆர்ட் அப்படின்றது இண்டிவிஜுவல் ஆர்ட், ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் கமிஷன் பண்ணியிருக்கிறது. ஸோ கோர்ட் ஆர்ட்டில் நம்ம பார்க்க போகிறது பேலசஸ், பில்லர்ஸ், ஸ்டூபாஸ். அண்ட் தென் பாப்புலர் ஆர்ட்டில் பார்த்தீங்கன்னா கேவ்ஸ், பாட்ரி, ஸ்கல்ப்சர்ஸ் இது எல்லாமே வரும். நம்ம கேவ்ஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் ஆர்கிடெக்சர் அப்படின்றதுனால. நம்ம இன்னைக்கு பேலசஸ், பில்லர்ஸ், ஸ்டூபாஸ் அண்ட் கேவ்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ மௌரியன் ரூலர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 ரூலர்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சந்திரகுப்த மௌரியா, பிந்துசாரா அண்ட் அசோகா. இதில் மௌரியா, அதாவது சந்திரகுப்த மௌரியா அண்ட் அசோகாவோட ரூலில் தான் நமக்கு இந்த ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் ரொம்பவே ஃப்ளரிஷ் ஆயிருக்கு. ஸோ இது நமக்கு 11th NCERTயில் 3rd யூனிட்டில் கொடுத்துருக்காங்க. ஆர்ட்ஸ் ஆஃப் த மௌரியன் பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாப்டர் இருக்குது. இந்த லெசன் ஸ்டார்டிங்க்கு முன்னாடி மௌரியன் சைட்ஸோட மேப் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. லைக் நமக்கு இங்கேருந்து ஆரம்பிக்குது பாருங்கள், காந்தாஹார்லேருந்து கீழே நமக்கு பிரம்மகிரி வரைக்கும் மௌரியன் சைட்ஸ் நமக்கு கிடைக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு இதில் ஒரு ப்ரீஃப் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். தென் இதில் பில்லர்ஸ், ஸ்கல்ப்சர்ஸ் அண்ட் ராக்கெட் ஆர்கிடெக்சர் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் சார்நாத் பில்லர் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க, கொஞ்சம் டீட்டெயில்டாகவே கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம பார்க்கலாம். தென் கேவ் ஆர்கிடெக்சர், இதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பேலசஸ். பேலசஸோட ரிமைன்ஸ் எங்கே கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாட்டாலிபுத்ராவில் கிடைக்குது. புத்ரா அப்படிங்கிறது நமக்கு ப்ரெசன்ட் டே பாட்னா. அண்ட் கும்ப்ராஹர் அப்படிங்கிறது பாட்னா, அந்த பாட்னாவில் உள்ள ஒரு ஸ்மால் ஏரியா தான். ஸோ அங்கே பேலசஸோட ரிமைன்ஸும் கிடைச்சிருக்கு. நான் உங்களுக்கு அந்த பாட்டாலிபுத்ரா கேபிட்டல் அப்படின்னு எதை சொல்கிறாங்க அப்படின்றது உங்களுக்கு நான் பிக்சர் காட்டுறேன். ஸோ இதுதான் அந்த பாட்டாலிபுத்ரா கேபிட்டல் அப்படிங்கிறது. இது நம்ம 3rd century 4th century BCE பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அப்போ இந்த ஆர்கியாலஜிக்கல் ரிமைன்ஸாக நமக்கு இது மட்டும்தான் கிடச்சிருக்கு. இது இந்த கேபிட்டல் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். பிக்சர் பார்த்தீங்கன்னா இது அந்த பில்லருக்கு மேலே இருக்கிறது, அந்த சீலிங்கோட மேலே அட்டாச் ஆகும் இல்லையா, அதுதான். ஸோ இது அந்த பிக்சர் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ டெக்கரேட்டிவாக இருந்திருக்கு. பேலசஸ் அங்கே அந்த காலத்தில் மௌரியன் பீரியடில் எப்படி கட்டியிருந்திருக்காங்க அப்படின்றதுக்கு இதுவே ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் தான். தென் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா யூஸ் ஆஃப் வுட். மோஸ்ட்லி ஸ்டோனில் செஞ்சதுக்கான எவிடன்ஸ் நமக்கு அவ்வளோவா கிடைக்கல. ஸோ வுட்டன் ஸ்ட்ரக்சர்ஸில் தான் இவங்க நிறைய பேலஸோட அந்த ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு ஆர்கியாலஜிஸ்ட் சொல்கிறாங்க. ஸோ யூஸ் ஆஃப் வுட் ரொம்பவே ஒரு ப்ராமினெண்ட்டாக இருந்திருக்கும் அப்படின்னும் சொல்கிறாங்க. தென் அசோகாவோட பேலஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்ப்ராஹாரில் இருக்குது. அண்ட் அந்த பேலஸில் ஒரு ஹை சென்ட்ரல் பில்லர் ஒன்று இருந்திருக்கு. தென் 3 story உட்டன் ஸ்ட்ரக்சர் நம்மளால் பார்க்க முடியுது. அது ஆக்சுவலி இப்போவும் நமக்கு ஒரு ரிமைன்ஸாக தான் கிடச்சிருக்கு. பட் அதை வச்சு நம்ம பார்க்கும்போது ஒரு 3 story உட்டன் ஸ்ட்ரக்சர் இருந்ததுக்கான எவிடன்ஸாக இருக்குது. தென் வால்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா கார்விங்ஸ் அண்ட் ஸ்கல்ப்சர்ஸ் இருந்திருக்கு. ஸோ இந்த புக்கில் கொடுத்துருந்த நிதின் சிங்கானியா புக்கில் உள்ள இமேஜ் தான் நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன். பேலஸ் அந்த இருந்ததுக்கான ரிமைன்ஸ் மட்டும்தான் இப்போதைக்கு இருக்கு. இது நம்ம அசோகாவோட பேலஸ் அப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தோம். பட் அதுக்கு முன்னாடி சந்திரகுப்த மௌரியா இருந்திருக்காரு இல்லையா, அவரோட பேலஸோட கன்ஸ்ட்ரக்ஷன் எதை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரானியன் ஆர்கிடெக்சர், அதாவது அச்சீமெனிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அச்சீமெனிட் பேலசஸ் ஈரானில் இந்த ஸ்டைல் ஆஃப் பில்டிங்ஸ் நிறையா இருந்திருக்கு. ஸோ அதை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி சந்திரகுப்த மௌரியா அவரோட பேலஸையும் இந்த ஒரு ஆர்கிடெக்சரல் டிசைனில் தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. அண்ட் அங்கேயும் வுட் ஒரு மேஜர் பில்டிங் மெட்டீரியலாக இருந்திருக்கு. தென் நெக்ஸ்ட் செக்ஷன் பில்லர்ஸ். பில்லர்ஸ் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு ஞாபகம் வர வேண்டியது அசோகா தான். ஏன்னா அவர் தான் அந்த பில்லர்ஸில் அந்த இன்ஸ்கிரிப்ஷன் கல்வெட்டுகள் பதிச்சு பில்லர்ஸ் இது பண்ணுது. ஸோ அது எதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இட்ஸ்
a symbol of the state or to commemorate battle victories. அந்த பில்லர் இருக்கிறது வந்து அந்த அசோக மன்னரோட ஆட்சியை குறிக்கிற ஒரு விதமாக இருந்திருக்கு. இல்லை அப்படின்னா அவங்க வந்து ஏதாவது ஒரு பேட்டிலில் வெற்றி அடைஞ்சிருக்காங்க அப்படின்னா அதை வந்து நினைவூட்டுற விதமாகவும் இருந்திருக்கு. சம்டைம்ஸ் பில்லர்ஸில் வந்து சர்மன்ஸ்லாம் கூட இருந்திருக்கு. லைக் ப்ரீச் பண்ணுறது ஒரு நெக்ஸ்ட் வந்து இந்த பில்லர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஒரு 40 feet ஹைட்டில் இருந்திருக்கு. தென் இட் இஸ் மேட் ஆஃப் சுனாஸ் சாண்ட்ஸ்டோன். சுனாஸ் சாண்ட்ஸ்டோன் அப்படின்னா ஒன்றும் இல்லை, உங்களுக்கு ஒரு மாதிரி ரெட்டிஷ் கலரில் ரொம்பவே வந்து ஃபைன் கிரைன்ட் சாண்டாக இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா அதில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணால் லைக் அதோட லஸ்டர் வந்து எப்போவுமே போகாது, அதோட ஷைன் வந்து எப்போவுமே அதுலேருந்து போகாது. அப்படின்றதுனால தான் அதில் வந்து இந்த மாதிரி பில்லர்ஸ்லாம் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரீசெண்டாக லாஸ்ட் இயர் 2019 இந்த சுனா சாண்ட்ஸ்டோனுக்கு ஜிஐ டேக் வந்து கொடுத்துருக்காங்க. அண்டர் த கேட்டகரி ஆஃப் நேச்சுரல் குட்ஸ். நேச்சுரல் குட்ஸ் கீழே வந்து இந்த சுனா சாண்ட்ஸ்டோனுக்கு ஜிஐ டேக் கேட்டகரி வந்து ஜிஐ டேக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஃபேக்டையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து கன்சிடர் த ஸ்டேட்மெண்ட்ஸில் கேட்கலாம். இந்த மாதிரி அசோகா பில்லர்ஸ் வந்து 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு அசோகா பில்லர்ஸ் ஆர் மேட் ஆஃப் சுனா சாண்ட்ஸ்டோன் அப்படின்னு கொடுத்துட்டு இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டில் இட் வாஸ் கிவன் அ ஜிஐ டேக் இன் ரீசன்ட் இயர் அப்படின்னு கொடுத்தா உங்களுக்கு வந்து ஆமாம் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியணும். ஸோ சுனா சாண்ட்ஸ்டோனில் பில்லர்ஸ்லாம் வந்து அசோகன் டைமில் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. தென் அந்த பில்லர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 4 பார்ட்ஸ் இருக்குது. ஷாஃப்ட்டு, கேபிட்டல், அபாக்கஸ் அண்ட் அனிமல் ஃபிகர். ஸோ இதை வந்து நம்ம இப்போ அந்த என்சிஆர்டியில் வந்து பார்த்துடலாம் வித் பிக்சரோட. ஸோ ஃபுல் சைஸ் பிக்சர் வந்து இங்கே வந்து பில்லரோட பிக்சர் இங்கே சைடில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதில் தான் வந்து ஷாஃப்ட், அபாக்கஸ் அந்த அனிமல் ஃபிகர் எல்லாத்தையும் இப்போ தனித்தனியாக பார்த்துடலாம். இதுதான் லைன் கேபிட்டல் சார்நாத். சார்நாத் பில்லர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து இதுதான். ஸோ இதில் வந்து நமக்கு வந்து இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு பார்ட் பற்றியும் கொடுத்துருக்காங்க பாரு. ஃபஸ்ட்டு பார்ட்ஸ் எல்லாம் ஒரு தடவை மார்க் பண்ணிடலாம். ஸோ இது வந்து டாப்பில் இருக்கிற அனிமல் ஃபிகர். தென் இந்த பார்ட் இருக்கு இல்லையா, இது வந்து அபாக்கஸ். Then this is capital. Then இந்த part வந்து shaft. So these are the parts of pillar. இது பார்த்தீங்கன்னா நமக்கு சார்நாத் பில்லர். ஸோ லைன் கேபிட்டல்னு சொல்லுவாங்க இதை. இது வந்து ஒரு 100 years முன்னாடி தான் டிஸ்கவரே பண்ணியிருக்காங்க. எங்கே அப்படின்னா சார்நாத் அப்படின்ற இடத்துல, வாரணாசி, யூபி. ஸோ யூபியில் டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து அசோகா வந்து பில்ட் பண்ணியிருப்பார். எதுக்காக அப்படின்னா டு ரிமெம்பர் த ஃபஸ்ட் சர்மன் ஆஃப் புத்தா. ஸோ புத்தா வந்து தம்ம சக்கர பிரவர்த்தனா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃபர்ஸ்ட் சர்மன் வந்து அங்கே தான் கொடுத்துருப்பாரு. ஸோ அதை நினைவூட்டுற விதமாக தான் வந்து அசோகா வந்து இதை வந்து வடிவமைக்க சொல்லியிருப்பாரு. இது வந்து ஸ்கல்ப்சர் தான். ஸோ நமக்கு வந்து இந்த பில்லரோடு சேர்ந்தாப்பில் ஒரு ஸ்கல்ப்சர் இருக்குது மேலே டாப்பில். தென் இதோட பார்ட்ஸ் தான் நமக்கு கீழே அடுத்தடுத்து வரிசையாக வரும். நமக்கு அந்த ஷாஃப்ட், அந்த கீழே இருக்கிற லாங் பில்லர் ஷாஃப்ட்டு, தென் அதுக்கு மேலே இருக்கிற அந்த லோட்டஸ் ஷேப்பில் இருக்கிற டூம் மாதிரி இருக்கிற அந்த பெல் ஷேப்டு அந்த ட்ரம்மு, தென் அதுக்கு மேலே இருக்கிற இன்னொரு அபாக்கஸ் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ இது எல்லாமே வந்து சேர்ந்த மாதிரி தான் இருந்தது. ஆனால் கண்டுபிடிக்கும் போது எல்லாமே புரோக்கனாக தான் கிடச்சிருக்கு நமக்கு. லைக் நமக்கு அந்த ஷாஃப்ட் முதற்கொண்டு புரோக்கனாக தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடிஞ்சிருக்கு. இந்த லைன் ஃபிகர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிரெக்ஷன் ஃபேஸ் பண்ணியிருக்கும். ஸோ 4 lines வந்து ஒவ்வொரு டிரெக்ஷன் ஃபேஸ் பண்ணியிருக்கிறது இட்ஸ் வெரி இம்ப்ரெசிவ் அண்ட் மெஜஸ்டிக் மான்யூமெண்ட்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் இதோட சர்ஃபேஸே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஷைனிங்காக இருக்கும். லைக் ரொம்பவே ஹெவிலி பாலிஷ்ட் அப்படின்னு தெரியும். ஸோ இது வந்து மௌரியன் பீரியட்கான ஒரு எக்ஸ்க்ளூசிவ் அந்த ஃபீச்சர் இருந்திருக்கு. லைக் எந்த ஸ்கல்ப்சர் பண்ணாலும் அவங்க வந்து ரொம்பவே பாலிஷ்டாக பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு பிக்சர் பார்க்கும்போதே தெரியும் இவ்வளோ பாலிஷ்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் இருக்கிறது அபாக்கஸ். அபாக்கஸில் பார்த்தீங்கன்னா சக்ரா இருக்கும், ஒரு வீல். இங்கே பக்கத்தில் நமக்கு பிக்சரில் பார்த்தா தெரியும் ஒரு வீல் இருக்கும். தென்
அதில் ஆல்ரெடி நமக்கு தெரியும் அந்த வீலில் 24 ஸ்போக்ஸ் இருக்கும் 4 டிரெக்ஷன்ஸில். புல்லு, ஹார்ஸ், எலிஃபெண்ட் அண்ட் லயன் அப்படின்னு சொல்லிட்டு 4 அனிமல் ஃபிகர்ஸ் இருக்கும். லைக் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புல் இருக்கும், தென் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹார்ஸ் இருக்கும், தென் அதர் சைடில் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து எலிஃபெண்ட்டும் லயனும் இருக்கும். ஸோ அபாக்கஸில் உங்களுக்கு 4 அனிமல் ஃபிகர்ஸ் வருது, புல், ஹார்ஸ், எலிஃபெண்ட் அண்ட் லயன். அண்ட் இந்த அனிமல்ஸ் எல்லாமே ஸ்டாட்டிக் போர்ஷனில் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இந்த ஹார்ஸோட ஃபிகர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அவங்க அது எல்லாமே தே ஆர் இன் மோஷன் அப்படின்ற மாதிரி இருக்கும், ஓடுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் இதோட எக்ஸ்க்ளூசிவ் ஃபீச்சர்ஸ். அண்ட் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் இந்த மேலே இருக்கிற லைன் ஃபிகரும் அண்ட் கீழே இருக்கிற அபாக்கஸும் சேர்ந்து தான் நம்மளோட நேஷ்னல் எம்ப்ளமாக இருக்குது. ஸோ உங்களுக்கு ஒரு கொஸ்டின், நம்ம இப்போ வந்து இந்த அபாக்கஸில் 4 அனிமல் ஃபிகர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டோம், புல், ஹார்ஸ், எலிஃபெண்ட் அண்ட் லயன். ஸோ இதெல்லாம் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது, எனி சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் இருக்கா அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிச்சு தயவுசெய்து நோட்ஸில் எழுதிட்டு கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த ஃபிகர் பாருங்கள், சக்ரா இருக்குது அண்ட் அனிமல்ஸ் எல்லாம் பக்கத்தில் இருக்குது. ஸோ அந்த லிமிட்டட் ஸ்பேஸில் அந்த அனிமல்ஸ் எல்லாம் ஒரு மூவ் ஆகுற மாதிரியான வடிவமைச்சது வந்து ரொம்பவே ஒரு இம்ப்ரெசிவான விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் நெக்ஸ்ட் இருக்கிறது அந்த லோட்டஸ் கேபிட்டல். ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு லோட்டஸ் ஷேப்பில், இன்வெர்டட் லோட்டஸ் ஷேப்பில் இருக்கும். ஸோ லோட்டஸே அப்படியே நம்ம தலைகீழாக வச்சா எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா பெல் ஷேப்ட் அப்படின்னு சொல்லலாம். நமக்கு தெரியும் பெல்ஸ் எல்லாம் நம்ம நிறையா பார்த்துருக்கோம் இல்லையா, ஸோ அந்த ஷேப்பில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பெல் ஷேப்ட் ஆர் இன்வெர்டட் லோட்டஸ் கேபிட்டல். இதில் பார்த்தீங்கன்னா each petal of the lotus is sculpted keeping in mind its density. ஸோ நம்ம வந்து அந்த டென்சிட்டியை மைண்டில் வச்சு ஒவ்வொரு பெட்டல்ஸையும் எப்படி வடிவமைக்கணும்னு கரெக்டாக வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா கீழே வந்து நமக்கு வந்து கர்வ்ஸ் வரும். ஸோ இந்த இடத்துல வந்து எவ்வளோ ப்ராடாக வரணும், இந்த இடத்துல அப்போ தான் கரெக்டாக வரும் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சு அவங்க வந்து வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இதோட இன்ஃப்ளூயன்ஸுமே இரானியன் பில்லர்ஸ்லேருந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி தான் இதையும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க, ஒரு எவிடன்ஸ் இருக்குது. ஸோ நமக்கு வந்து ஆல்ரெடி முன்னாடி பார்த்த பேலசஸ்லேயும் அந்த அக்கீமெனட் பேலசஸ் அது அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, இரானியன் பர்ஷியன் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். இப்போ பில்லர்ஸ்லையும் இரானியன் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துருக்கோம். தென் ஃபைனலாக இந்த ஷாஃப்ட் இருக்கு இல்லையா, இந்த ஷாஃப்ட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் மேட் ஆஃப் சிங்கிள் பீஸ் ஆஃப் ஸ்டோன், மோனோலித் அப்படின்னு சொல்லுவாங்க. மோனோலித் மேட் ஆஃப் சிங்கிள் பீஸ் ஆஃப் ஸ்டோன், ஒரே கல்லில் செதுக்கப்பட்டது அது போல். அண்ட் நம்ம பில்லர்ஸ்னு சொல்லிட்டு ஆக்சுவலி அசோகா பீரியடில் நிறையாவே பில்லர்ஸ் வந்து எரெக்ட் பண்ணியிருக்காங்க. அதில் ரொம்ப ஃபேமஸ் ஆனது அப்படின்றப்போ இந்த சாரநாத் பில்லர் நம்மளோட நேஷ்னல் எம்ப்ளமோட ஒரு பார்ட்டாக இருக்குது. தென் இது வந்து அக்கிமேனியன் பில்லர்ஸோட இன்ஃப்ளூயன்ஸில் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டோம். இது ரெண்டுக்கும் ஏதாவது மேஜராக டிஃப்ரென்ஸ் இருக்கா, அக்கிமேனியன் பில்லர்ஸ்க்கும் நமக்கு இப்போ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்கல்ல இந்த அசோகா பீரியடில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்க பில்லர்ஸ்க்கும் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஷாஃப்ட் பார்த்தோம் இல்லையா, அது அசோகா பீரியடில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது மோனோலித் மேட் ஆஃப் சிங்கிள் ஸ்டோன் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் அக்கிமேனியன் பில்லர்ஸ் அப்படி பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது, தே ஆர் மேட் ஆஃப் வெரைட்டி ஆஃப் மெட்டீரியல்ஸ். அது ஒரு விஷயம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தென் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா அக்கிமேனியன் பில்லர்ஸ் வந்து நாட் இண்டிபெண்ட்லி எரெக்டட். அதாவது இப்போது நமக்கு அசோகா டைமில் பில்லர்ஸ் எரெக்ட் பண்ணுறதுக்கான ரீசன் என்னன்னு முன்னாடி நம்ம பார்த்தோம். இட் ரெப்ரசன்ட்ஸ் அ சிம்பிள் ஆஃப் த ஸ்டேட் டு கமெமரேட் பேட்டில் விக்ட்ரீஸ் அப்படின்றப்போ அது வந்து இப்போ இந்த இடத்துல ஒரு பர்டிகுலர் இடத்துல பேட்டில் நடந்திருக்கு, அந்த இடத்துல ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா அங்கே வந்து இண்டிபெண்ட்டாகவே ஒரு பில்லர் வந்து எரெக்ட் பண்ணியிருக்காங்க. பட் அக்கிமேனியன் பில்லர்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது, ஏதாவது ஒரு பில்டிங்கோட அட்டாச் ஆகி தான் அவங்க பில்லர்ஸ்லாம் எரெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னதான் வந்து இவங்களால வந்து அசோகா டைமில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு ஓன் ஸ்டைல் இருந்திருக்கு, ஒரு ஓன் பர்பஸ் இருந்திருக்கு. பில்லர்ஸ் எரெக்ட் பண்ணுறதுக்கான ரீசன், எங்கே எரெக்ட் பண்ணுறோம், என்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறோம், எல்லாத்துலேயுமே. ஸோ நம்ம பேலசஸ் பற்றி பார்த்தாச்சு, பில்லர்ஸ் பற்றி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்டூபாஸ் வந்து நமக்கு நல்லாவே தெரியும். ஸ்டூபாஸ்னு சொல்லவுமே நமக்கு ஞாபகம் வரக்கூடியது புத்திசம் தான். ஏன்னா புத்திசம் இருந்த டைமில் தான் நிறையா ஸ்டூபாஸ் வந்து எரெக்ட் பண்ணியிருக்காங்க, புத்தாவோட ரெலிக்ஸ் அண்ட் ஆஷஸ் வச்செல்லாம் எரெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம நிறையாவே படிச்சிருப்போம். அது வந்து ரியல் ஃபேக்ட் தான், உண்மை தான், இல்லைன்னு சொல்லலை. பட் ஸ்டூபாஸ் வந்து அப்போதான் ஸ்டார்ட் ஆச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடையாது. ஸ்டூபாஸ் வந்து ஸ்டார்ட் ஆனது நமக்கு வேதிக் பீரியட்லேருந்து இருக்குது.
ஸோ வேதிக் பீரியட்லேருந்து இருந்திருக்கு. ஆனால் அதோட பீக் அந்த பாப்புலாரிட்டி ஸ்டூபாஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கான பாப்புலாரிட்டி ரீச் ஆனது எந்த டைமில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புத்திசம் இருந்த பீரியடில் நல்லா ஃப்ளரிஷ் ஆயிருக்கு ஸ்டூபா ஸ்ட்ரக்சர். ஸோ ஸ்டூபாஸ் ஆர் நத்திங் பட் பரியல் மவுண்ட்ஸ். நமக்கு வந்து அந்த ரெலிக்ஸ் அண்ட் ஆஷஸ் ஆஃப் த டெட், இறந்து போனவங்களோட ரெலிக்ஸ் அண்ட் ஆஷஸ். இந்த இடத்துல வந்து புத்தாவோட ரெலிக்ஸ் அண்ட் ஆஷஸ், ரெலிக்ஸ்னால் அவங்களோட லைக் பிலாங்கிங்ஸ், அவங்க யூஸ் பண்ணதெல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அது வந்து ரெலிக்ஸ் அண்ட் ஆஷஸ். இது வந்து இருக்கிற இடத்துல அந்த ஸ்டூபாஸ் வந்து எரெக்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அசோகா டைமில் தான் இது வந்து இந்த ஸ்டூபாஸ் பில்டிங் வந்து ரொம்பவே ஒரு பீக்கை ரீச் பண்ணிச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 84,000 ஸ்டூபாஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க. அதில் வந்து 9 ஸ்டூபாஸ் வந்து எக்ஸ்க்ளூசிவ்லி ஆஃப்டர் தி டெத் ஆஃப் புத்தா. ஸோ புத்தாவோட டெத்துக்கு அப்புறம் 9 ஸ்டூபாஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த 9 ஸ்டூபாஸ்மே 9 டிஃப்ரெண்ட் பிளேசஸில் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க. அதில் கிட்டத்தட்ட ஒரு அந்த 8 பிளேசஸ் இருக்கும் இல்லையா, 8 பிளேசஸில் புத்தாவோட ரெலிக்ஸ் இருந்த இடத்துல அதெல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. 9th ஒன் வந்து அந்த ரெலிக்ஸ் இருந்த பார்ட், அதாவது ரெலிக்ஸ்னால் நம்ம முன்னாடி பார்த்துட்டோம் பிலாங்கிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, புத்தா வந்து யூஸ் பண்ண பொருட்கள் இந்த மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ அது இருந்த இடத்துல வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க 8 ஸ்டூபாஸ். இந்த 9th ஒன் வந்து அந்த பாட், ஒரு பாட்டில் வந்து அந்த ரெலிக்ஸ்லாம் இருந்திருக்கும் இல்லையா, ஸோ அந்த ரெலிக்ஸ் எல்லாம் வந்து இருந்தது 8 பிளேசஸில் இது பண்ணிட்டு அந்த இருந்த பாட்டை வந்து 9th பிளேஸில் வந்து அந்த பாட்டு இருந்த இடத்துல வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி பார்த்துடலாம். கோர் ஆஃப் த ஸ்டூப்பா அன்பர்ன்ட் பிரிக்ஸ்னால கட்டியிருக்காங்க. அதாவது கோர் ஆஃப் த ஸ்டூப்பா அப்படின்னு சொல்லல, நமக்கு உள்ளுக்குள்ளே வர்ற பகுதி. இதுதான் இந்த ஸ்டூப்பா ஸ்ட்ரக்சர் இப்படி இருக்குது அப்படின்னா, நமக்கு உள்ளுக்குள்ளே இருக்குது இல்லையா இந்த கோர், இந்த பார்ட் வந்து அன்பர்ன்ட் பிரிக்ஸ்னால கட்டியிருக்காங்க. அவுட்டர் சர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா பர்ன்ட் பிரிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன உள்ள அன்பர்ன்ட் யூஸ் பண்ணிட்டு அவுட்டர் சர்ஃபேஸ் பர்ன்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பர்ன்ட் பிரிக்ஸ் யூஸ் பண்ணாதான் இட் வில் லாஸ்ட் ஃபார் அ லாங் டைம் அப்படின்றதுனால உள்ளே வந்து அன்பர்ன்ட் யூஸ் பண்ணிட்டு வெளியே வந்து பர்ன்ட் பிரிக்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. தென் தோரணாஸ் வந்து உட்டன் ஸ்கல்ப்சர்ஸ்னால மேக் பண்ணியிருக்காங்க. இது நமக்கு பிக்சர் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். நான் எந்த ஸ்ட்ரக்சர் வந்து தோரணாஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் இமேஜில் காட்டுறேன். ஸோ இந்த பிக்சரில் பார்ட்ஸ் எல்லாம் பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து இந்த பார்ட் இருக்கு இல்லையா, இந்த டூம், இது வந்து அண்டா அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அண்டா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த டூம் ஷேப்ட் ஸ்டூப்பா பார்ட்டு. அதுக்கப்புறம் இது ஃபுல்லாகவே ஸ்டோன் ஃபென்ஸ்னால் சரவுண்ட் ஆகிருக்கும். தென் தோரணாஸ் பார்த்தோம் இல்லையா, உட்டன் ஸ்கல்ப்சர்ஸில் மேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த தோரணாஸ் அப்படின்றது இதுதான். இது வந்து ஈஸ்டர்ன் சைடு உள்ள ஈஸ்ட் தோரணா, தென் திஸ் இஸ் வெஸ்ட் தோரணா, அண்ட் இதுவும் தோரணா தான் என்ட்ரன்ஸில் உள்ளது. ஸோ இதெல்லாமே உட்டன் ஸ்கல்ப்சர்ஸ்னால பண்ணியிருக்காங்க, உட்டில் பண்ணது. தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டபுள் ஸ்டேர்வே, அதாவது நம்ம உள்ளே என்ட்ரு ஆனோடனே இந்த பக்கமும் போய்க்கலாம் இந்த பக்கமும் போய்க்கலாம், அந்த மாதிரி டபுள் ஸ்டேர் கேஸ் இருந்திருக்கு. தென் ஹார்மிகா, இது வந்து அந்த டூம் மேலே உள்ள ஸ்ட்ரக்சர். அந்த ஹார்மிகா மேலே தான் நமக்கு சத்ராஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. அது வந்து மோர் லைக் நமக்கு கலசம் சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி இருக்கும். தென் அந்த இதை ஹோல்டு பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா யஸ்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ ஹார்மிகா, அதுக்கு மேலே வந்து சத்ராஸ், அந்த சத்ராஸை ஹோல்ட் பண்ணியிருக்கிறது யஸ்தி. அண்ட் இது வந்து நம்ம ஸ்டேர் கேஸ் மேலே போகுது இல்லையா, ஸோ அப்போ வந்து இது வந்து ஒரு காரிடர் மாதிரி தான் இருக்கும். நம்ம வீ கேன் மூவ் அரவுண்ட் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அது வந்து அப்பர் லெவல் வாக்வே ஒரு ஆம்புலேட்ரி பேசேஜ்வே, அதாவது ஒரு சர்க்குலர் பேசேஜ்வே அப்படின்னு சொல்லலாம். இது வந்து பிரதட்சண பாதா அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு வர்ஷிப் பண்ணுறது மாதிரியான ஒரு பாத்வே தான். நம்ம வந்து இதை சுற்றி வர்றது ஒரு வர்ஷிப்கான ஒரு அடையாளம் தான். ஸோ இதெல்லாம் தான் ஸ்டூப்பாவில் உள்ள மேஜர் பார்ட்ஸ். கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இமேஜஸில் தெரியும். ஸோ இந்த சைட்டில் கூட போய் பார்க்கலாம், உங்களுக்கு நான் காட்டுற இமேஜில். ஸோ இந்த சைட்டில் நமக்கு இருக்கிறது வந்து சாஞ்சி ஸ்டூப்பா. இதுதான் ரொம்ப ஃபேமஸ் ஸ்டூப்பாவும் கூட, மத்திய பிரதேஷில் உள்ள சாஞ்சி ஸ்டூப்பா. ஸோ இதில் நம்ம பார்த்தோம் இல்லையா, ஸோ மேலே வந்து அந்த சத்ரா,
அந்த அதை கீழே அந்த ராட் மாதிரி இருக்கிறது தான் யஸ்தி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த இமேஜில் பார்த்தோம். தென் திஸ் இஸ் ஹார்மிகா. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைக் ஒரு சின்ன பால்கனி மாதிரி இருக்கும். ஏன்னா உங்களுக்கே தெரியும் இது வந்து ஃப்ரண்ட் போர்ஷன் தான். ஸோ பேக்கில் வந்து இட்ஸ் லைக் அ ஸ்கொயர் ஆர் ரெக்டாங்குலர் ஷேப். ஸோ இது வந்து நம்ம இதுலேயும் போய் விசிட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு சின்ன பால்கனி மாதிரி, அதுக்குள்ளே தான் இந்த சத்ரா இருக்கும். தென் திஸ் இஸ் டூம் ஷேப்ட் அண்டா. அண்ட் இந்த பாத்வே பார்த்திங்கன்னா மேதி, லைக் நம்ம பார்த்தோம் இல்லையா சர்க்கம்ஆம்புலேட்டரி பாத்வே அது. தென் தோரணா, டெக்கரேட்டட் கேட்வே ஆர் வுடன் ஸ்ட்ரக்சர். ஸோ உங்களுக்கு இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். சாஞ்சி ஸ்டூப்பா ஃப்ரம் மத்திய பிரதேஷ். ஸோ இப்போ நம்ம ஸ்டூப்பாஸில் சாஞ்சி ஸ்டூப்பா மட்டும் பார்த்து அதில் பார்ட்ஸ் வந்து பார்த்துருக்கோம். நீங்கள் வந்து இருக்கிற லைக் ஃபேமஸான ஸ்டூப்பாஸ் என்ன இருக்குது அப்படின்றத பாருங்கள். தென் இன்னொரு ஹோம்ஒர்க் அப்படின்னா என்னென்னா, இந்த 9 ஸ்டூப்பாஸ் வந்து புத்தாவோட டெத்துக்கு அப்புறம் வந்து இது பண்ணியிருக்காங்க, எரெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அந்த 9 ஸ்டூப்பாஸ் எங்கெங்கே எந்தெந்த பிளேஸில் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது நீங்கள் கண்டுபிடிச்சி நோட்ஸில் எழுதி வச்சுக்கோங்க. ஸோ 9 ஸ்டூப்பாஸ் இருக்குது. நாம் இப்போ வந்து அதை நம்ம மென்ஷன் பண்ணல, அது உங்களோட ஒர்க்கு, அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. தென் ஃபேமஸான ஸ்டூப்பாஸ் லைக் ரொம்ப ஓல்டஸ்ட் எது, இதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அசோகா பீரியட்லவே ரொம்ப ஃபேமஸான ரொம்ப பாப்புலராக இருந்தது எது, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நல்லாவே பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கேவ் ஆர்கிடெக்சர். ஸோ நம்ம கோர்ட் ஆர்ட்டில் பேலசஸ் பார்த்தாச்சு, பில்லர்ஸ் பார்த்தாச்சு, ஸ்டூப்பாஸ் பார்த்தாச்சு. இப்போ பாப்புலர் ஆர்ட்டில் கேவ் ஆர்கிடெக்சர் பற்றி பார்த்துடலாம். கேவ் ஆர்கிடெக்சர்னால் ஒன்றும் இல்லை, ராக்கட் ஆர்கிடெக்சர்ஸ், அதாவது குடைவரை கட்டிடங்கள். அண்ட் இது மௌரியன் பீரியடில் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஜர் பர்பஸ் எதுவாக இருந்துச்சு அப்படின்னா விகாராஸாக யூஸ் பண்ணியிருக்காங்க புத்திஸ்ட் அண்ட் ஜெயின் மங்க்ஸ். ஸோ புத்திஸ்ட் அண்ட் ஜெயின் மங்க்ஸ் வந்து விகாராஸ், அதாவது விகாராஸ் அப்படின்றப்போ நமக்கு வந்து லிவிங் குவார்ட்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். லைக் நமக்கு புத்திசம் பற்றி பேசலே நமக்கு 3 ஆர்கிடெக்சர் தான் பேசுவோம். ஸ்டூபாஸ், விகாராஸ் அண்ட் சைத்தியாஸ். ஸோ ஸ்டூபாஸ் வந்து நம்ம பார்த்துட்டோம், பரியல் மவுண்ட்ஸ். விகாராஸ் வந்து நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம், லிவிங் குவார்ட்டர்ஸ் ஃபார் புத்திஸ்ட் அண்ட் ஜெயின் மங்க்ஸ் அப்படின்ற. சைத்தியாஸ் அப்படின்றது ப்ரேயர் ஹால்ஸ். ஸோ இந்த கேவ் ஆர்கிடெக்சர் மேக்ஸிமம் என்னவா இருந்திருக்கு அப்படின்னா விகாராஸாக இருந்திருக்கு, அதாவது புத்திஸ்ட் அண்ட் ஜெயின் மங்க்ஸ்க்கு லிவிங் குவார்ட்டர்ஸாக இருந்திருக்கு. அண்ட் மௌரியன் பீரியடில் தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னா நமக்கு வந்து புத்திசம் ஆரம்பித்த டைம்லேருந்து அது நல்லா ஃப்ளரிஷ் ஆகிட்டு இருந்த டைம்லேருந்தே இந்த கேவ் ஆர்கிடெக்சர் இருந்துட்டு தான் இருந்திருக்கு. அதில் மௌரியன் பீரியட்க்குன்னு என்ன எக்ஸ்க்ளூசிவ் ஃபீச்சர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மௌரியன் பீரியடில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட்ட இந்த விஹாராஸ் வந்து ரொம்பவே ஹைலி பாலிஷ்ட், அதாவது இந்த கேவ்க்கு உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹைலி பாலிஷ்ட் டெக்கரேட்டிவாக இருந்திருக்கு. தென் வெளியே இருக்கிற கேட்வேஸும் ரொம்பவே டெக்கரேட்டடாகவும் ஆர்டிஸ்டிக்காகவும் இருக்குது. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நமக்கு பராபர் அண்ட் நாகார்ஜுனி கேவ்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நான் உங்களுக்கு என்சிஆர்டியில் இதை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அதில் உங்களுக்கு பிக்சர் காட்டுறேன். பராபர் அண்ட் நாகார்ஜுனி கேவ்ஸ் பற்றி நீங்கள் ரிசர்ச் பண்ணுங்கள். தென் இது வந்து லோமஸ் ரிஷி கேவோட என்ட்ரன்ஸ் பாருங்கள் எப்படி டெக்கரேட்டிவாக இருக்கா. அண்ட் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹைலி பாலிஷ்டாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து எக்ஸாம்பிள் ஃபார் மௌரியன் கேவ் ஆர்கிடெக்சர். 2 ஃபீச்சர்ஸ் மெயினாக இருக்கும். ஒன்று வந்து ஹைலி பாலிஷ்ட், இன்னொன்று வந்து டெக்கரேட்டட் அண்ட் ஆர்டிஸ்டிக் கேட்வே. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் முக்கியமாக நம்ம என்சிஆர்டியில் வந்து இந்த சாப்டர் என்ன கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இந்த ஸ்கல்ப்சர்ஸ் பார்ட் கவர் பண்ணல, பட் பில்லர்ஸ் கவர் பண்ணியிருக்கோம். தென் கேவ்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ இந்த ஸ்கல்ப்சர்ஸ் இருக்குது இல்லையா, இது வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம இப்போ ஆர்கிடெக்சர் மட்டும் பார்க்கறதுனால நான் உங்களுக்கு வந்து இந்த ஸ்கல்ப்சர் பார்ட் வந்து கவர் பண்ணல. அண்ட் இந்த பேராகிராஃப் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதில் ஆக்சுவலி நான் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லாம் சொல்லிட்டேன். பட் நான் உங்களுக்கு கேட்ட கொஸ்டின்ஸ்க்கு வந்து மேக்ஸிமம் இதிலே உங்களுக்கு ஆன்சர் இருந்துடும். ஸோ உங்களோட ஜாப் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த என்சிஆர்டி மட்டுமே ரீட் பண்ணால் போதுமானது. லைக் நம்ம அப்பப்போ முடிக்க இந்த சாப்டர்ஸை போய் நீங்கள் ஒரு ரீவிசிட் பண்ணி ஒரு ரீட் கொடுத்துட்டு எது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸோ அதை வந்து ஹைலைட் பண்ணி வச்சுக்கிட்டா இதெல்லாம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த பராபர் அண்ட் நாகார்ஜுனி கேவ்ஸ் வந்து பீகாரில் இருக்குது. இது வந்து யாரோட பீரியடில் வந்து லைக் பில்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தசரத். இதோட பிக்சர் வந்து நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். தசரத்
இது எந்த ரூலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசோகாவோட கிராண்ட்சன். ஸோ அசோகாவோட கிராண்ட்சனோட பீரியட் டைமில் தான் வந்து இந்த பராபர் அண்ட் நாகார்ஜுனி கேவ்ஸ் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம மௌரிய நாட்டில் கோர்ட் ஆர்ட்டில் பேலசஸ், பில்லர்ஸ், ஸ்டூபாஸ் அண்ட் பாப்புலர் ஆர்ட்டில் கேவ்ஸ் பார்த்துருக்கோம். நீங்கள் என்ன பார்க்கணும்? பாட்ரி பார்க்கணும், ஸ்கல்ப்சர்ஸ் பார்க்கணும். தென் பில்லர்ஸில் ஃபேமஸ் பில்லர்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்க சொல்லியிருக்கேன். தென் ஸ்டூபாஸில் 9 ஸ்டூபாஸ் கன்ஸ்ட்ரக்டட் ஆஃப்டர் தி டெத் ஆஃப் புத்தா, அதை பற்றி பார்க்க சொல்லியிருக்கேன். தென் பராபர் அண்ட் நாகார்ஜுனி கேவ்ஸோட இமேஜஸ் பார்த்து அதோட ஃபீச்சர்ஸ் எல்லாம் லைக் நம்ம மௌரியன் பீரியடோட ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ அதுவும் இதுவும் எப்படி மேட்ச் ஆகுது அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. ஸோ தட்ஸ் இட் கைஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹாப்பி லேர்னிங்.